கடந்த சில நாட்களாகவே சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறிக்கிட்டு இருக்கிறது பாஸ்டர் ஜான் ஜெபராஜ் செய்த சில தில்லாலங்கடியான விஷயங்கள் தான் தொடர்ந்து வைரல் ஆகிக்கிட்டு வருதுங்க. இதுக்கு இடையில் ஜான் ஜெபராஜுக்கும் ஜான் ஜெபராஜினுடைய மனைவிக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரச்சனை நடந்ததுனால தான் மனைவி தான் இதை திட்டமிட்டு இதெல்லாம் பண்ணான்னு ஜான் ஜெபராஜ் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் அவருடைய மனைவி தரப்புலேருந்து எந்த ஒரு விளக்கமும் இப்போ வரைக்கும் வரல. அதே சமயத்தில் ஜான் ஜெபராஜுக்கு தெரியாமலேயே அவருடைய மனைவி கேமரா வச்சு ஜான் ஜெபராஜினுடைய லீலைகள்லாம் வெளிப்படுத்தினதாகவும் தொடர்ந்து இப்போ நியூஸ் எல்லாமே ஒரு பக்கம் வந்துக்கிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழலில் ஏற்கனவே ஜான் ஜெபராஜை பிடிக்காம அந்த மத போதகர், அதாவது ரொம்ப இளம் வயதில் அதிகமான க்ரௌடை கூட்டி தனக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் கூட்டத்தை வச்சிருக்கிறதுனால ஏற்கனவே ஜான் ஜெபராஜ் மேலே எல்லாரும் கடுப்பில் இருந்தாங்க. அதாவது அவங்க மதத்திலே இருக்கக்கூடிய மற்ற போதகர்கள் சிலர் கடுப்பில் பார்த்தோன்னா இருந்தாங்க. அதனால் அவங்களும் திட்டமிட்டு சேர்ந்து இந்த விஷயத்தை ஜான் ஜெபராஜுக்கு எதிராக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு போயிட்டுருக்குங்க. இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழலில் இந்த அதாவது கடந்த மாதம் 21ஆம் தேதி தன்னுடைய வீட்டில் அவர் நடத்தின அந்த விருந்து நிகழ்ச்சியில் 14 வயது பெண்ணையும் 17 வயது பெண்ணிட்டையும் அத்துமீறினதாக தான் குற்றச்சாட்டு போய்கிட்டு இருக்கு. அதை தாண்டி என்ன ஒன்றுனா அந்த சிறுமிகள், அந்த பாதிக்கப்பட்ட 2 பேரோட சிறுமிகள் கொடுத்த பெற்றோர்கள் காட்டூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் கொடுத்த புகார் பேரில் தான் ஜான் ஜெபராஜை பார்த்தோன்னா போக்சோ சட்டத்தில் கைது செஞ்சாங்க. இது ஒரு பக்கம் இருக்க. ஜான் ஜெபராஜ் தலைமறைவானார். அதுக்கப்புறம் அவரை பிடிக்க தனிப்படை அமைச்சாங்க. அப்புறம் கேரளா மாநிலம் மூணாரில் தலைமறைவாக இருந்த ஜான் ஜெபராஜை தனிப்படை போலீஸார் கைது செஞ்சாங்க. வர்ற 25ஆம் தேதி வரைக்கும் கோவை நீதிமன்ற காவலில் அவரை வச்சு, அதாவது சிறையில் அடைக்கணும் உத்தரவு விட்டுருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழலில் ஜான் ஜெபராஜை இப்போ முறைப்படி அவரை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கணும், அவர்கிட்ட என்கொயரி நடத்தணும் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை போய் இப்போ ஜான் ஜெபராஜை முறைப்படி கஸ்டடியில் எடுத்து விசாரணை நடத்திட்டு வைக்கிறாங்க. ஜான் ஜெபராஜ் மிக ஒரு பேனிக்கான மோட்லேயே இருக்கார். அதே சமயம் தன்னுடைய பயத்தையும் தன்னுடைய மன உளைச்சலையும் வெளியில் காட்டிக்காமல் சிரிச்ச மனைக்கே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தியும் இப்போ கிடச்சிருக்குங்க. இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழலில் தமிழ் சினிமாவில் தனுஷ், ஸ்ரீகாந்த் உள்ளிட்டோரை வச்சு படம் இயக்கிய இயக்குனர் எஸ்.எஸ். ஸ்டான்லி, இவர் தான் எஸ்.எஸ். ஸ்டான்லி திடீர்னு இறந்து போயிட்டார். இவர் ஸ்ரீகாந்த் சினேகா நடிப்பில் வெளியாகி நல்ல படம் என பேசப்பட்ட ஏப்ரல் மாதத்தில் திரைப்படம் மூலமாக தமிழ் சினிமாவில் ஒரு டைரக்டராக அறிமுகமானவர். அதுக்கப்புறம் தனுஷை வச்சு புதுக்கோட்டையிலிருந்து சரவணன் திரைப்படத்தை டைரக்ட் பண்ணார். இந்த படமும் தமிழ் சினிமாவில் பேசப்பட்ட படமாக அமைஞ்சதுங்க. அதுக்கப்புறம் ஸ்ரீகாந்தை வச்சு மெர்குரி பூக்கள், கிழக்கு கடற்கரை சாலை என 2 படங்களை இயக்குனார். அது 2 பார்த்தீங்கன்னா பெருசாக போல. அதுக்கப்புறம் இயக்குனர் பணியை விடுத்து நடிக்க ஆரம்பித்தாப்புல. அதுக்கப்புறமா பெரியார், மணிரத்னத்தோட ராவணன், விஜய் சேதுபதியோட ஆண்டவன் கட்டளை, மகாராஜா உட்பட பல படங்களில் துணை நடிகராக நடிச்சிருந்தார். கடைசியாக மகாராஜா படத்தில் நடிச்சிருந்த நிலையில் கடந்த சில வருஷமாகவே சிறுநீரக பாதிப்பால் அவதிப்பட்டு வந்திருக்காரு டைரக்டர். அதற்காக சிகிச்சையும் பெற்று வந்திருக்காரு. அவருக்கு நடிகர் தனுஷ் மருத்துவ உதவிகள் செஞ்சுட்டு வந்ததாக சொல்லப்படுது. இந்த நிலையில் தான் அவரது உடல்நிலை ரொம்ப மோசமடைஞ்சு இன்று அதிகாலை எஸ்.எஸ். ஸ்டான்லியில் அவர் உயிர் பிரிஞ்சிருக்குங்க. அவரது மறைவுக்கு திரையுலகினர் இரங்கல் தெரிவிச்சுட்டு வர்றாங்க. இறுதி சடங்குகள் இன்று மாலை வலசரவாக்கம் மின்மயானத்தில் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. இறுதி காலத்தில் படத்தில் நடிப்பதோடு யூடியூப் தளங்களுக்கும் பேட்டி அளிச்சுட்டு வந்தார். தனது உடல்நிலை பற்றி எங்கும் குறிப்பிடாத அவர் அதனை மறைத்து ரசிகர்களுக்கு சுவாரஸ்ய தகவல்களை மட்டும் கொடுத்துட்டு வந்தாருங்க. மேலும் உடல்நிலை குன்றி அவருக்கு தனுஷ் உதவி வந்ததும் தெரிய வந்திருக்கு. இந்த நிலையில் அவரது மறைவு தமிழ் திரையுலகத்தில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லாங்க.